தம்பியும் வந்து அவராக தான் ப்ரிப்பேர் பண்ணார். எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்து படித்ததா எனக்கு ஞாபகம் இல்லை, படிக்கல, நல்லாவே தெரியும். நான் படித்தப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம்ங்கிறது சேலத்தில் எங்கள் வீட்டு திண்ணையில் உட்காந்து தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். திண்ணையில் தான் உட்காந்து, தம்பி அங்கே உட்காந்து தான் படித்தார். இதற்கிடையில் என்னுடைய தம்பி அவருடைய படித்த கல்லூரி கோயம்புத்தூரில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸில் இப்போ படிக்கிறப்போ அவருக்கு அதில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அவர் சிவில் சர்வீஸ் எழுதினார். 88 அவர் ஐஏஎஸ்க்கு தேர்ச்சி பெற்றார். அப்போ தான் ஐஏஎஸ் இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிற விவரமெல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்போதான் அதுக்குள்ள ஏஜ் ஆயிடுச்சு, அது எழுத முடியாதுன்னு ஆயிடுச்சு. 1990 விபி சிங் அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தப்போ 2 ஆண்டுகள் அவர் வயது வரம்பை உயர்த்தினார். 30 வயது வரை இருக்கிறவர்கள் எழுதலாம் அப்படின்னு அவர் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாரு. அதில் நான் எழுதினேன். எனக்கு இருந்தது ஒரே ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா வீட்டில் தம்பி ஏற்கனவே எழுதி இருந்ததுனால, ஒரு முன்மாதிரி வீட்டிலே இருந்ததுனால எனக்கு எழுதுவதற்கு அது ஒரு தூண்டுகோலாக அமைந்தது. ஒரு அட்டெம்ப்ட் தான் இருந்தது, எழுதினேன். அந்த சமயத்தில் வந்து தமிழகத்தில் முதலாகவும் ஆல் இந்தியா லெவலில் 24ஆவதும் நான் தேர்ச்சி பெற்றேன். அதில் ஒவ்வொரு மாநிலத்திலும் முதலாவதாக தேர்ச்சி பெறுகிறவர்கள் அந்த மாநிலத்திலிருந்து அவர்களுக்கு அந்த ஹோம் கேடர் கொடுத்துருவாங்க. நான் தமிழ்நாட்டிலிருந்து முதலாவதாக தேர்ச்சி பெற்றதுனால எனக்கு ஹோம் கேடர் தமிழ்நாடு கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் கிடைக்கல. ஏன் கிடைக்கல எனக்கு தெரியல. பின்னால் நான் அந்த காரணத்தை வந்து நான் தேடி பார்த்த பொழுது, நாங்கள் மெயின்ஸ் தேர்வு எழுதுகிறப்ப ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில்அப் பண்ணணும். அதில் ஒரு கேள்வி இருக்குது, உங்களுக்கு ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் கிடைத்தால் ஹோம் கேடர் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களா? ஆமாம் இல்லைன்னு அதை டிக் பண்ணணும். அதை நான் டிக்கே பண்ணாமல் விட்டுட்டேன். ஆமாம்னு எழுதலை, நான் இல்லைன்னு எழுதலை. ஏன்னா அந்த மெயின் தேர்வு எழுதுகிறப்ப நம்ம ஐஏஎஸ் போவோம், ஹோம் கேடர் வரணுமா வேணாமா, அந்த சிந்தனை, அந்த விவரங்கள் எல்லாம் தெரியல. அதை அப்படியே கொடுத்துட்டேன். கேடர் அலாட் பண்ணும்போது எனக்கு குஜராத் வந்துடுச்சு. அப்புறம் போய் தேடி பார்த்தபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, நீங்கள் உங்களுடைய எக்ஸசைஸ் பண்ணவே இல்லை, ஆப்ஷனே நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணலை, அதனால உங்களுக்கு நாங்கள் கொடுக்கல, ரோஸ்டரில் எது வந்ததோ அதை கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், நான் இல்லைன்னு ஆமான்னு சொல்லலைங்கிறதுனால எனக்கு கொடுக்கல. நான் இல்லைன்னு சொல்லலை. இல்லை, எனக்கு நேச்சுரலாக வரும்போது சப்போஸிங் நான் முதலாவதோ வரல, 5ஆவதோ வந்திருக்கேன், ஆமான்னு போட்டிருந்தா நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க இல்லையா அப்படின்னு கேட்டு பார்த்தேன். லாஜிக்காக தான் இருக்கு. அது வந்து அது கொடுக்கல. பின்னால் நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலில் நான் வந்து வழக்கு தாக்கல் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணேன். நான் ஹோம் கேடர் போகணும் அப்படின்னு. ஏன்னா 86ஆவது வருடம் கேரளாவை சேர்ந்த ஒருவர், அப்படி அவருக்கு ஒரிசா கேடர் கிடைச்சிது. அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலில் போய் அவர் வழக்கு தாக்கல் செஞ்சு அவர் பேரண்ட் கேடருக்கு போயிட்டார். அந்த மாதிரி தாக்கல் செய்யலாமான்னு யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இதில் 2-3 ஆண்டுகள் இதிலேயே போயிடுச்சு. அப்போ குஜராத்தி லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன், இந்த கல்ச்சர் பழகி போச்சு. அப்படி நான் அங்கேயே செட்டில் ஆகிட்டேன். அம்மா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியையாக இருந்தாங்க. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த பியூன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. இந்த பேப்பர் கட்டை கொண்டு வந்து கொடுக்குவோ, அந்த நோட் புக்ஸை வாங்கிட்டு போகிறது, ஏதோ ஒரு வேலையாக வருவாங்க. இப்போ வரும்போது அப்பா அவங்கள உட்கார வச்சு அவங்ககிட்ட பேசுவார், அவங்களுக்கு டீ கொடுப்பார், காஃபி கொடுப்பார். அப்போ அம்மாகிட்ட சொல்லுவார், உனக்கு தான் அவர் பியூன் ஸ்கூலில், எனக்கு அவர் பியூன் கிடையாது, எனக்கு அவர் மனிதர் தான் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கு கூட நாங்கள் வீட்டுக்கு போனால், நான் அதிகாரியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ வீட்டுக்கு போனால் கூட அந்த கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறவங்க, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் வந்தால் அவர் எழுந்து போய் டீ போட்டுட்டு வந்து கொடுக்கறதுக்கு போவார். அவர் நம்ம போய் போட்டுட்டு வந்து கொடுக்கறது நல்லா இருக்குது, அதில் நான் எழுந்து போட்டுட்டு வந்து கொடுப்பேன். அப்படி தான் எங்களை வளர்த்தார். ஆமாம், அப்படி தான் எங்களை வளர்த்தார்.